வணக்கம். மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக இன்று நிறுவன தலைவராக இருக்கின்ற எனக்கு பிறந்தநாள் விழாவை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும், தேசிய ஊடகப் பிரிவு தேசிய செயலாளர் அவர்களும் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் மற்றும் எங்களுடைய ஆலோசகர்கள் அனைவரும் வந்து ஒட்டுமொத்தமாக என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்களுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்பார்க்காத ஒன்று, நாம் பிறந்தது ஒரு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாகட்டும் என்ற வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இன்று நல்ல ஒரு பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழகம் முழுக்கும் இருக்கின்ற அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அனைவருக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் மீண்டுமாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாளிலே நான் சபதம் எடுப்பது, நான் கூறுவது என்னவென்று சொன்னால், 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் நாங்கள் மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவதாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக பட்டி தொட்டிகளில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். குறிப்பாக அது டீ கடை வைத்திருந்தாலும் சரி, வில்லேஜ் கம்பெனியில் வேலை செய்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 இடஒதுக்கீடும், 3ஆம் பாலினத்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அன்பு சகோதரிகளுக்கு இடஒதுக்கீடும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடும், கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடும், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அருண் அவர்களுடைய தலைமையிலும், எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அண்ணன் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய தலைமையிலும், அருமை சகோதரர் ஊடகப் பிரிவினுடைய தேசிய செயலாளர் அருமை சகோதரர் SI கண்ணனுடைய தலைமையிலும் மற்றும் இருக்கின்ற மேலவை உறுப்பினர்கள் அனைவருடைய தலைமையிலும் இந்த கூட்டமானது முடிவு செய்யப்பட்டு வேட்பாளருடைய பட்டியலை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பிறந்த நாளிலே, என்னுடைய பிறந்த நாளிலே இந்த முடிவை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ எதிர்ப்பது எங்களுடைய நோக்கமல்ல. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நடைபெறுகின்ற அரசு செய்கின்ற நல்ல திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் தான் எங்களுடைய குறிக்கோளாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே தான் நாங்கள் 234 தொகுதிகளிலும் நாங்கள் நிற்க வேண்டும், நாங்கள் கணம் காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வெளியில் எடுத்து உரைக்கும் வகையில் நாங்கள் இந்த தீர்மானங்களை முடிவெடுத்திருக்கிறோம். இது என்னுடைய பிறந்த நாளிலே எடுக்கப்பட்ட முடிவாக நான் இதை அறிவிக்கின்றேன். இன்று கூட மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறோம். அதற்கும் உறுதுணையாக இருந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நான் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை வாழ்த்த வந்த அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் தேசிய பொறுப்பாளர்களுக்கும் நான் மீண்டும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூட்டணி என்பது இதுவரை முடிவு செய்யவில்லை. ஒருவேளை கூட்டணி என்று சொல்லி அழைத்தால் நாங்கள் நிச்சயமாக கூட்டணிக்கு செல்லுவோம். எங்களை அழைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று போட்டியிடுவோம். தனித்து நின்று போட்டியிடுவது எல்லா உழைப்பாளியாக இருந்தாலும், ஒரு விவசாயிக்கு கூட நாங்கள் வந்து சீட்டு கொடுப்போம். ஒரு டீ கடை வச்சிருந்தா கூட நாங்கள் சீட்டு கொடுப்போம். ஒரு டெய்லருக்கு கூட நாங்கள் சீட்டு கொடுப்போம். ஒரு ஒடுக்கப்பட்டு யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சீட்டு, இருளராக இருந்தாலும் சரி, நரிக்குறவராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் சீட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். தேங்க்யூ.